Hello everyone, welcome to NEET in 200 Days Challenge. நம்ம இருக்கிறது டெய்லி சேலஞ்ச் டே நம்பர் 41ல. இந்த 41 என்னைக்கு வருது? சண்டே அன்னைக்கு வருது. அண்ட் சண்டே அன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த சேலஞ்சு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும், பேக்லாக் முடிக்காதவங்க பேக்லாக் ஏதாச்சும் இருந்தால் முடிச்சுக்கோங்க, ஓகேவா? அது இல்லாமல் ரிவைஸ் பண்ணி டெஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் படித்தது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டு கொடுங்க. இது வரைக்கும் நான் 6 டெஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருப்பேன். ஃபிசிக்ஸில் வந்து பேசிக் மேத்ஸு, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா மோஷன் இன் வண்டி. இந்த டெஸ்ட்ல எவ்வளோ மார்க் வருதுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நீங்கள் வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக என்கிட்ட மெசேஜ் பண்ணி பேசலாம், ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி டெஸ்ட் கொடுத்துருக்கணும், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் டெஸ்ட் கொடுத்துருக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எலிமெண்ட், இதுதான் நீங்கள் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கணும். கொடுக்காதவங்க இதெல்லாம் டெஸ்ட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க, ஓகேவா? இதை நான் சொல்ல நினச்சது. இவ்வளோ டெஸ்ட்டாச்சு முடிச்சுக்கோங்க. நம்மளுக்கு எத்தனை வாரங்கள் முடிஞ்சிருக்குது? இதோடு சேர்த்து 7 வாரம் முடிஞ்சு. 7 வாரத்தில் நம்ம வந்து 20% ஆஃப் த சேலஞ்ச் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? 200 டேஸில் 40 டேஸ் முடிச்சிருக்கோம்னா 20% ஆஃப் த சேலஞ்சஸ் நம்ம தாண்டி வந்துட்டோம். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து அப்படியே ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே போகணும், சரிங்களா? 60% ஆஃப் த சேலஞ்ச் முடிக்கிறப்போ உங்கள் சிலபஸே கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கு மேலே 40% ஆஃப் சேலஞ்ச் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் கொடுக்குறது. அதுக்காக அப்போ மட்டும்தான் கொடுக்கணும்னு கேட்டால் இல்லை, இப்போயே டெஸ்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? அதே மாதிரி நீங்கள் வந்து நான் வந்து வாரத்துக்கு 3 டெஸ்ட் வைக்கிறேன். ஏன்னா 3 நாள் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் மிச்சம் 3 நாள் வந்து என்ன பண்ணணும்? பயாலஜி டெஸ்ட்டும் கொடுக்கணும். பயாலஜி ரொம்ப முக்கியம், ஓகே? எஸ் சார். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா சிலபஸ் நம்ம நிறைய கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சிலபஸில் பார்த்தீங்கன்னா 2 புக்கில் ஃபிசிக்ஸ்லையும் சரி கெமிஸ்ட்ரியும் சரி ஃபஸ்ட் வால்யூம் புக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் வால்யூம் புக்கில் பாதிக்கிட்டே இருக்கும், ஓகே? அதனால் பார்த்தீங்கன்னா டே 40 தான் முடிஞ்சிருக்குது. நம்ம டே 60 கிட்டே வரதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 11th முடிஞ்சிடும். டே 60 கூட வராதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிடுவோம்? 11th சிலபஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதனால் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு, ரெடியாக உட்காந்து என்ன பண்ணுங்க, ரெடியாக உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகே? ஸோ படிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. டெஸ்ட்டு கொடுத்துட்டு எனக்கு ரிசல்ட் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பேன். நீங்கள் அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணலாம். 20% ஆஃப் த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பி ப்ரவுட், சரியா? ஒரு சின்ன சின்ன மைல் ஸ்டோனாக தான் நம்ம தாண்டி வர போகிறோம். ஸோ 20% ஆஃப் சேலஞ்ச் முடிஞ்சாலும் அது ஒரு பெரிய விஷயம் தான், சரிங்களா? ஏன்னா 1/3 ஆஃப் த சிலபஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 2/3 ஆஃப் த சிலபஸ் தான் நம்ம கையில் இருக்குது. ஆனால் டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். டெஸ்ட்டு வந்து நீங்கள் இமர்ஸ் ஆப்பில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாகவே கொடுக்கலாம். டெஸ்ட்டு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேலே சொல்யூஷன் வீடியோ அங்கே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்யூஷன் வீடியோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகே? கோர்ஸ் வேறு ஏதாச்சும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சொல்யூஷன் வீடியோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு. ஸோ எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாதவங்க டெஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுக்கலாம், சொல்யூஷன் மட்டும் பே பண்ணுற மாதிரி வரும், ஓகே? இல்லை நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் அது வந்து ஃப்ரீயாக இது எல்லாமே கிடச்சிரும் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.